வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்திய நாளின் இந்த காலை தியானத்திற்காக நாம் பார்க்க போகும் தலைப்பு விசாலத்தை உண்டு பண்ணும் தேவன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களில் நான் பார்க்க இருக்கிறது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பல விதங்களில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் நமது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை என்று கூறுகிறார். உங்கள் குடும்பத்தினரால், நெருங்கி பழகின நண்பர்களினால் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறீர்களா? நெருக்கத்திலே விசாலத்தை உண்டு பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்வில் வந்திருக்கிற நெருக்கத்தை நீங்கள் பார்க்காமல் உங்கள் நெருக்கத்திலே விசாலத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், நிச்சயமாக உங்களை தள்ளாட விட்டார். வேதத்திலே கர்த்தர் யோசேப்பை ஒடுங்கி போகாதபடிக்கு அவனை விசாலத்திலே எப்படி கொண்டு நிறுத்தினார் என்று பார்க்கலாம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு சிறு வயதிலிருந்தே தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு அவனை மிகவும் அதிகமாய் நேசித்தான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தன் சகோதரர்களை பார்க்க போன போது சொப்பனக்காரன் வருகிறான் என்று குழிகள் ஒன்றிலே போட்டார்கள். பின்னர் இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அந்த இஸ்மவேலர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். யோசேப்பு எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஒருவேளை யோசேப்புக்குள் கேள்வி எழுந்திருக்கக்கூடும். தான் கண்ட சொப்பனம் நிறைவேறாதபடிக்கு போய்விடுமோ என்ற அச்சம் கூட அவருக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கூட இதே பாதையினிலே கடந்து வருகிறவர்களாய் இருக்கலாம். சொந்த குடும்பத்தினரால், உடன் பிறந்த சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காரணமின்றி பகைக்கப்பட்டு மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் யோசேப்போடு கூட இருந்தார், உங்களோடும் கூட இருக்கிறார். தேவன் எப்போது நம்மோடு கூட இருப்பார்? வேதத்தில் பார்க்கிறதாவது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று 2 நாளாகமம் 15 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர முடிகின்றதா? இல்லையேல் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை இன்றே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஒடுங்கி போவதில்லை. பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்புக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை. யோசேப்பு நிச்சயமாகவே புலம்பி இருக்கக்கூடும். ஏன் தனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது, புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் சம்பவிக்கிறதே நினைத்திருப்பான் அல்லவா? காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அவன் புடமிடப்பட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் செய்யாத தவறுக்காக யோசேப்பை போல அநியாயமாக தண்டிக்கப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை ஒடுக்கினவர்களுக்கு முன்னும் ஒடுக்கப்பட்ட பகுதியிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். யோசேப்பு கூட சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். நெருக்கத்திலும் ஒடுக்குதலிலும் விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன் யோசேப்பை விசாலத்திலே கொண்டு நிறுத்தினார். அந்த யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். யோசேப்பின் உயர்வை தடுத்து நிறுத்த குழியால் முடியவில்லை, சிறைச்சாலையாலும் முடியவில்லை, அவரை பகைத்த சகோதரர்களாலும் முடியவில்லை. யோசேப்பினுடைய வாழ்விலே ஒடுக்கத்தை மாற்றி விசாலத்தை உண்டு பண்ணின தேவன் இன்றும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார். உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறப்பார். எனவே நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஆமீன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.